அடிக்கடி மெட்டாமெயின்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தது, குழந்தைங்களோட ரூட் பிஹேவியரை பற்றி மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாமே ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாங்க. அது ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே இமீடியட்டாக நடந்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே தான் போகுது. அவங்களோட அட்டென்ஷன், அவங்க ஃபோக்கஸிங் டைம் எல்லாமே கம்மியானனாலையும் மேபி அது ஒரு எக்ஸ்பிரஷனாகவே பார்க்க முடியுது. இன்டர்நெட்டில் அப்படி சின்னதாக கொஞ்சம் ஸ்லோவாக சுத்துச்சுனாலே தே கேன் நாட் டாலரேட் இட். ஈவன் யூடியூப் ஆட்ஸ் போடுறப்பையும் அந்த ஆட்ஸை ஐயோ 30 செகண்ட்ஸ் என்ன இவ்வளோ ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க, அதை உடனே அதுக்கு இங்கே மாற்றி அங்கே மாற்றி they just want to cut short it and immediately அந்த வாட்ச் பண்ணணும், அந்த வீடியோ வாட்ச் பண்ணணும் அப்படின்றது இருக்கிறாங்க. அண்ட் they just keep on scrolling that. அண்ட் டிக்டாக்காக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், they don't want it long. என்ன விஷயம் சொல்ல அவ்வளோதான் போதும் அப்படின்ற அளவுக்கு தான் பொறுமைகளும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா this is like the whole environment is also favoring that தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு விஷயமானா எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து ஏர்லி ஏஜஸ்லேயே நம்ம வந்து இந்த ஷார்ட் வீடியோஸை கொடுத்துட்றோம், ரொம்ப ரொம்ப அனிமேட்டடான ஒரு விஷயத்தை நம்மலாம் காமிச்சிடுறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் அது ரியல் லைஃப்லேயும் அப்படி தான் இருக்கணும்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அந்த ரியாலிட்டிக்கும் அதுலேயும் இருக்கிற டிஃப்ரென்ஸே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடுது. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசனாக வேணால் இருக்கலாம் கண்டிப்பாக. பட் ஆனால் என்னென்னா ஒரு அன்மெட் இமோஷ்னல் நீட்ஸ் இருக்குது, இமோஷ்னலாக சில விஷயங்கள் தேவைப்படுது. அது கிடைக்காத பட்சத்தில் அதை எப்படியாவது வாங்கிக்கணும், எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ குழந்தைங்க கண்டிப்பாக அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோபத்தையோ எரிச்சலையோ இல்லைனா அடிக்கிறதோ இல்லைனா கிள்றதோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணும். ஏன்னா தே ரியலி நீட் அட்டென்ஷன். அது அந்த அட்டென்ஷனை கொண்டு வரதுக்காகவே தே ட்ரை டு டூ தட். நம்மளை டெஸ்ட் பண்ணியும் பார்க்கும், சரி என்ன வரைக்கும் பண்ணால் இவங்க வந்து நம்மளை வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பவுண்ட்ரிஸையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னே வச்சுக்கோங்களேன். அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஜட்ஜ் பண்ணி எந்த அளவுக்கு புஷ் பண்ணலாம் அப்படின்றதையும் they know, they judge, they learn from us. அவங்களோட இமோஷனல் நீட்ஸ் அது வந்து கிடைக்காத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு ஹக் கொடுக்கல, இல்லை அந்த குழந்தைங்க வந்து எதாவது பண்ணுறப்போ நம்ம வந்து இல்லை அடிபட்டுருச்சுன்னு சொல்கிறப்பையோ இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ வேணும்னே ஒரு விஷயத்தை போட்டு உடைக்குதுன்னா தென் வி ஜஸ்ட் ஹாவ் டு சிட் நெக்ஸ்ட் டு தேம் அண்ட் ஃபைண்ட் அவுட் லைக் என்ன ஆச்சுக்கண்ணா, என்ன பிரச்சனை, ஏதாவது ஓகேவா, யூர் ஓகேவா, என்ன பிரச்சனை அப்படின்ற கேட்குறப்போ கண்ணும் நம்ம வந்து பார்த்து பேசுகிறப்போ தென் தே அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஐ எம் பீயிங் டேக்கன் கேர் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். பட் தே வில் நாட் டூ இட் அகெயின் அண்ட் அகெயின். தே நோ தட் ஓகே நம்மளால் இவங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமும் அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அப்போ ஸோ தே வில் ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் இட் இன் அ பெட்டர் வே. இந்த நெகட்டிவ் அட்டென்ஷனை அப்போ வந்து நம்ம வந்து இப்படி பண்ணாமல் நீ என்னன்னாலும் என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண, ஐ வில் தேர் டு லிசன் டு யூ அப்படின்றப்பே தே வில் ஸ்டாப் டூயிங் திஸ் ஹோல் திங். அது நெகட்டிவாக ஒன்று நம்மளை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறதை அவங்க கண்டிப்பாக கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெறும் ஒரு வார்த்தையில் நீ எதனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக they are not going to do that. நம்ம நிஜமாவே ரியல் லைஃப்பில் if we take steps to make them feel that, அதாவது நம்மளோட செயல்கள் மூலமாக நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்காக இருக்கேன், நான் உன்கிட்ட கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்ற அந்த ஃபீலை அவங்களால ஃபீல் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா then they will do that. அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு யங்கர் ஏஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா they have lot of emotions, like bundle of emotions ஒரே நேரத்தில் இருக்கும். அதாவது அழுதுட்டு இருந்த குழந்தைக்கு சும்மா எதையாவது ஒன்று கொடுத்தோன்னே டக்குன்னு அழுக நிறுத்திட்டு சிரிச்சிருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வோம்ல. ஸோ they are just bundle of emotions but they don't really know how to show that. நிறைய நேரத்தில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா அடல்ட்ஸ்கே we just don't know how to express our emotions. அப்படி தாறுமாறாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நமக்கு அப்படின்ட்டு. இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதை விட எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் பெட்டர். எனி கண்ட்ரோல்டு இமோஷன் இஸ் நாட் அட் ஆல் குட். அது நம்ம கோவமாக இருக்கட்டும், ஆத்திரமாக இருக்கட்டும், இல்லைனா வெறுப்பாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம பாட்டில் அப் பண்ணி வச்சோம் இல்லை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா தென் அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அதே சமயத்தில் அதை சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டோன்னா பெட்டர். ஸோ அந்த நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அதை குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். இட் இஸ் ஓகே டு எக்ஸ்பிரஸ் யுவர் நெகட்டிவ் இமோஷன்ஸ். இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ்னு நம்ம சொல்கிறது நம்மளோட எரிச்சலாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், இல்லை கோவமாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், இதை வந்து நம்ம நெகட்டிவ்னு சொல்லிட்டு இது நமக்கு லைஃப்லேயே வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் இட் இஸ் ஓகே டு எக்ஸ்பிரஸ் சச் திங்ஸ். அப்போது அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அது எங்கேருந்து வரும், நம்ம கிட்டேருந்து தான் வரும். ஸோ இஃப் வி ஆர் ஏபிள் டு ஷோ தட் இன் அ பெட்டர் வே, மாடலிங் அவர் பிஹேவியர்னு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம எப்படி அந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்குறோம் அப்படின்றது தான். குழந்தை கத்துதுன்னா கத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம கத்தி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இருந்துச்சுன்னா தென் இந்த சைல்டு வில் லேர்ன் ஃப்ரம் அஸ் தான். ஸோ வி ஹாவ் டு டெல் தம் லைக் ஹவு டு எக்ஸ்பிரஸ்
த இமோஷன்ஸ் இன் அ ப்ராப்பர் வே அப்படின்றத சொல்கிறத விட செஞ்சு காமிக்கிறோம். நம்ம ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ நம்ம அழறது தப்பு கிடையாது, குழந்தை முன்னாடி அழறதும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் இட் இஸ் ஓகே, நான் அதையும் மென்ஷன் பண்ணலாம். இட் இஸ் ஓகே டு க்ரை. நம்ம வீடு தான், ஹவுஸ் இஸ் அ வெரி சேஃப் பிளேஸ். அதில் நம்ம வந்து எந்த இமோஷன்ஸையும் நம்மளால் காமிக்க முடியும், பட் அடுத்தவங்கள காயப்படுத்தாமல் காமிக்க முடியும் அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம்தான். அதுக்காக ஒருத்தவங்களை அடிக்கிறது சரியான அடிக்கிறது சரி கிடையாது. எனக்கு கோவம் இருக்குது, எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். இன்னொருத்தரை காயப்படுத்தாமல் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம செய்யும் செயல்களை அந்த குழந்தைங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரம் தேர் தே வில் லேர்ன் இட். கண்டிப்பாக எஸ்பெஷலி ரொம்ப ட்ரிக்கியான ஏஜ் வந்து இந்த டீனேஜ் தான். அதே மாதிரி இந்த ரொம்ப சின்ன வயசில், அதாவது ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிக்கிற வயசில் இருக்கிற குழந்தைங்களும் சரி, இந்த டீனேஜர்ஸும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். தே டெஸ்ட் அவர் பேஷன்ஸ். இண்டிபெண்ட்டாக ஆக பார்க்குறப்போ இருக்கிற ஏஜஸ் இதெல்லாம். ஸோ அந்த ஏஜில் வந்து அவங்கள க்ரூஷியலாக இருக்கும். அது அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க இண்டிபெண்ட்டாக ஆகணுன்றதுனால பவுண்ட்ரிகளை, எல்லைகளை டச் பண்ணி பார்ப்பாங்க, உரசி பார்ப்பாங்க, சண்டை வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ வி ஆல்சோ நீட் டு லீவ் தம் ஆர் கிவ் தம் த ஸ்பேஸ் நிறைய நேரத்தில். அதே சமயத்தில் எதுக்கெல்லாம் கண்ட்ரோலில் எடுக்கணுமோ அதெல்லாம் கண்ட்ரோலில் எடுக்கணும். இதில் ரொம்ப உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு வர்றப்போ, பப்ளிக் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ என் பொண்ணு இருக்கிற ஸ்கூலில் பிளாக் கலர் இந்த மாதிரி ஒரு அதுக்குன்னு ஓரளவுக்கு அவுட்ஃபுட் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்டூடெண்ட்ஸும் அதில் இன்வால்வ் ஆகி தே ஹேவ் டிசைட் அபவுட். பட் ஹேர் பார்த்தீங்கன்னா, அது உங்கள் முடி, நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்கப்பா. நீங்கள் கலர் அடிக்கிறீங்களா, கலர் அடிச்சுக்கோங்க. தலையை சீவிட்டு வரீங்களா வாங்க, தலை வச்சு போட்டு வரீங்களா வாங்க, பட் ஸ்கூலுக்கு ஒழுங்கா வரணும், அவ்வளவுதான். தட் இஸ் ஹவ் தே சே. ஸோ நம்ம ஊர்ல விச் இஸ் நாட் அட் ஆல் ஓகே. அது ஹேர் கலர் ஆகுது, இல்லைன்னா தலை நீளமா முடி தலை விரிச்சு போட்டு வரதா. உனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் ஸ்கூல்ல இருக்கிறப்போ அவளுக்கு வந்து க்ளோஸா ஹேர் கட் பண்ணியிருப்பேன். ப்ரீவியஸ்லி அவள் வந்து 2 குடுமி போட்டுருப்பா, இல்லைன்னா பின்னீர் போட்டிருப்பா. பட் அதுக்கப்புறம் ஷி ஹேட் அ வெரி க்ளோஸ் ஹேர் கட். அதுக்கு வந்து அது பயங்கரமான கொஷின் ஆச்சு, எப்படி இப்படி ஒரு ஹேர் கட் பண்ணீங்க அப்படின்லாம் ஒரு பெரிய கொஷினே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எதுலலாம் அது ஏன்னா இந்த இண்டிபெண்ட்டாக ஆகிற ஸ்டேஜ், இந்த அட்லசென்ட்டான பிளேஸில் இருக்கிறப்போ தே ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் திங்ஸ். அது எதெல்லாம் ஆபத்தில்லாத ஒரு விஷயமோ அதுலெல்லாம் நம்ம கொஞ்சம் லீனியன்ஸை கொடுக்க முடிஞ்சதுன்னா இட் இஸ் பெட்டர். தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு ஃபேமிலிலையும். அது வந்து கண்டிப்பாக அது வந்து இட் வில் வேரி. நான் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஃபேமிலிக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஸோ சில விஷயத்த நம்ம வந்து இதனால ஒரு பெரிய ஆபத்து வரல, இதனால ஒரு பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, அது அந்த குழந்தை கேட்குதுன்றப்போ யூ கேன் ஜஸ்ட் அலவ் தம் டு ட்ரை தட் ஆர் டூ தட்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கு தெரியும் அது இந்த விஷயத்தெல்லாம் அம்மா அப்பா விட மாட்டாங்க, இந்த விஷயத்த தே அலவ் தம் டு டூ. நீங்கள் விட மாட்டேன்னு சொல்கிற விஷயத்தையும் ஏன் விட மாட்டீங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை விட அந்த குழந்தைங்க கேட்குற கேள்விக்கு இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர் தட்ஸ் அமேசிங். அது திருப்பி அவங்களோட கருத்துக்களை வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கும் அதை ப்ராப்பராக வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தோம்னாலும் வி ஆர் டெவலப்பிங் எ வெரி குட் இண்டிபெண்ட் பர்சன். இண்டிபெண்ட்ன்றப்போ அப்பா அம்மாலாம் தேவையில்லையா, அவங்களுக்குலாம் எதுவுமே தேவையில்லையா, அவங்களா வளர்ந்துருவாங்களா, அவங்களா இது பண்ணிடுவாங்களா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இண்டிபெண்டன்சி நான் சொல்கிறது சுயமான தன்னோட கருத்தை இது வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் ஒரு வேலைக்கே போகிறீங்க அப்படின்னாலும் அந்த கருத்துக்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தெரியணும், தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கும் தெரியணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வி நீட். அந்த இதை வந்து வெளியில் யாருமே சொல்லி கொடுத்துருவாங்களான்னு தெரியும். ஏன்னா வீடு தான் ஒரு பெரிய சேஃபான ஒரு பிளேஸு. ஸோ இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் குழந்தைங்க சில நேரத்தில் கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி சொல்லலாம், இல்லைனா சண்டை போடுற மாதிரி சொல்லலாம், ஆர்கியூ பண்ணுற மாதிரி சொல்லலாம். பட் we have to let them express, but at the same time teach them how to express. அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஸோ அவங்க எதிர்த்து பேசிட்டாங்கனாலே தப்பு, மோசம், மரியாதை இல்லை அப்படின்றத தாண்டி அவங்களோட கருத்தை சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணி எப்படி அலோவ் பண்ணணும், எப்படி சொல்லணும் அப்படின்றது சொல்லி கொடுத்துட்டோம்னாலே we are great leaders and we are great parents தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து சில நேரத்தில் சைக்கலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் அந்த குழந்தைக்கு இருந்துச்சுனாலும் ரூடான பிஹேவியராக எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலும் அந்த குழந்தை வந்து வித்தியாசமாக கோவப்படுறதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில குழந்தைங்களுக்கு வந்து ADHD இருந்தது அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பிரஷனும் சில நேரத்தில் கொஞ்சம் இம்பல்சிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து தப்பாக ஓகே இவங்க வந்து ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்காம we have to identify it and we have to support them. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்வேன்னா, நம்ம நிறைய நேரத்தில் we feel guilty for what they are doing. அந்த குழந்தைங்க செய்கிற பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம as parents we feel very very guilty. சில நேரத்தில் எஸ்பெஷலி மதர்ஸ் அந்த குழந்தை இப்படி தப்பாக பிஹேவ் பண்ணிச்சுன்னா நான் சரியாக வளர்க்கலையோ அப்படின்றது தான் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப வருது. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த கில்ட் ஃபீலிங்கை வச்சு. ஸோ அதை வச்சு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க. மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுருங்க. யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் சைல்டு இஸ்
இம்பார்ட்டன்ட். உங்கள் குழந்தை ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும்னு பாருங்கள். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் கிரேட் மதர். அதாவது அந்த குழந்தைய எக்ஸ்பிரஸ் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்திட்டு நீங்கள் வந்து சூப்பர் அம்மாவாக இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த குழந்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு யூ ட்ரை டு ஹெல்ப் த சைல்ட். அது உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு நல்ல பாண்டிங்கை கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த கில்ட்லெஸ் நேரத்தில் இருக்கிறப்போ யூ ட்ரை டு கிவ் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் இந்த மாதிரி கேட்ஜெட் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா காசு கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தை கொடுத்து ரொம்ப பர்மிசிவாக எது கேட்டாலும் ஓகேன்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ தட் த சைல்ட் ரியலி லவ்ஸ் யூ அப்படின்றதுக்காக நீங்கள் பண்ணுறதும் தவறு இல்லை, ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறதும் தவறான ஒரு விஷயம் தான். ஸோ திங்க் அபவுட் இட். இது ரெண்டுமே அக்ரெசிவ் பிஹேவியருக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஓகே சொன்னீங்கனாலும் தே வில் பிகம் அக்ரெசிவ் பிகாஸ் அது என்னைக்கு நீங்கள் நோ சொல்கிறீங்களோ தே கேனாட் டேக் இட். அதே சமயத்தில் எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா தே வில் பி ஆல்வேஸ் ரிபலியஸ், எப்போ தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் ரெண்டு பேரண்ட்ஸும் யூ ஹாவ் டு பி இன் த சேம் பேஜஸ் டு ஹெல்ப் யுவர் சைல்ட். அண்ட் ஒருத்தர் சரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நோ சொல்கிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சைல்ட் வில் நோ யார்கிட்ட என்ன கேட்கணும், எப்படி கேட்டால் கிடைக்கும்ன்றது அந்த குழந்தை கற்றுக்கும். அப்போது அவங்க கிட்ட கிடைக்காதவங்கள்ட்ட அதை வந்து தவறாக தான் பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இந்த செல்ஃப் பிளேம் இந்த மாதிரி நம்ம கேவலமாக நினச்சிக்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. அது திரும்பவும் குழந்தைக்கு நல்லாவே புரியும், அவநம்பிக்கையை தான் கொடுக்கும். ஒன்ஸ் அ சைல்ட் இஸ் பார்ன் we have become a parent அது. ஸோ அதனால் we still have lot of things to learn. கண்டிப்பாக we learn every single moment as a parent. So happy parenting. So enjoy your parenting experience. கண்டிப்பாக அந்த behavior of a child is not just what you are. ஃபேமிலியோட மிரராக தான் அந்த குழந்தைங்க நிறைய நேரத்தில் பார்க்கப்படுது. Let's be more responsible in evolving them, in making them better. அப்படிதான் நான் சொல்ல முடியும். Happy parenting.